அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டி இன்னைக்கு நம்ம லைவாக கொடுத்த என்ட்ரி அப்படிங்கிறது 23,600 மேபி இந்த லெவல் இருந்து நமக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,460 வரைக்கும் பிளான் இருந்தது. ஆனால் அங்கே 500லேயே நமக்கான ஆப்ஷன் டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கிருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு லெவல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஆகிட்டு இங்கே அப்படியே மொமெண்டம் ஃபார்ம் பண்ணிட்டு அப்சைடில் நம்ம ஓப்பன் நம்மளுடைய என்ட்ரி லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கான ஐடியா மாறிடுச்சு. ஸோ கால் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ நமக்கு இங்கே கால் வந்து ஸோ நமக்கான லெவல் அப்படிங்கிறது 23,580 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனவுடனே காலுக்கான பிளான் வச்சுருந்தோம். அங்கிருந்து ஒரு 740 to 50 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து சின்ன புல் பேக் கொடுத்து வச்சிருக்கு. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்போது நம்ம நாளைக்கு என்ன மெத்தட்ல நம்ம மார்க்கெட்டை என்ட்ரியா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஓவரால் வியூ ஒரு பிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கான பிளானை நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட நமக்கான என்ட்ரி பிரேக் அவுட் அப்படிங்கிறது நம்ம என்ன பேஸ் பண்ணியிருந்தோம்னா 23,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ கரண்ட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா ரேஞ்சு தான். ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் பை. ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டில் பை எடுத்தது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணோம், சப்போர்ட் பை, அகைன் ரெசிஸ்டன்ட் இங்கே செல் பண்ணோம், மறுபடியும் பை, அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே செல். ஸோ இப்போ இங்கே செல்லிங்கில் போயிட்டு இருந்தது. நம்ம இங்கேயும் அதே செல்லு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டார்கெட்டு இந்த டார்கெட்டு இப்போ புக் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இங்கிருந்து கீழே டவுனில் டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டார்கெட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த டார்கெட்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது 23,800 அது மட்டும்தான். ஸோ 23,800 அப்படிங்கிற டார்கெட்டுக்கு போகிறப்ப இது ஒரு புல் பேக் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட்டை 23,800. இந்த 23,800 பிரேக் அவுட் ஆகும்போது தான் அடுத்து 23,940 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அடுத்து தான் நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்றத கிளியராக பிளான் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்து முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா வோல்டிலிட்டி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ரேஞ்சில் அப்படி ஓப்பன் ஆகிறது மார்க்கெட் மேலே போகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஆனால் சடனாக கீழே வந்து க்ளோசிங் கீழே வச்சிடும். அப்புறம் அப்படியே கீழே டவுனில் வந்துடும். அதனால இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் சப்போர்ட் லெவலையும் மட்டும் கொஞ்சம் கிளியராக பிளான் பண்ணுங்க. ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது மினிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் பிரேக் அவுட்டாக இருக்குதுன்னா அந்த இடத்துல நமக்கான பிளானை வந்து நம்ம கால் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லெவலுக்கு மேலே லாங் டைம் ஃப்ரேமில் மேலே மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம இந்த டார்கெட் வரைக்கும் வச்சுக்கோம். 23,800 தான் டார்கெட்டு. ஸோ அடுத்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது அப்படின்ற பட்சத்தில் கேப் டவுன் ஆர் கேப் அப் எப்படி இருந்தாலும் இப்போ கேப் டவுன் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கேப் லெவலுக்கு கீழே 23,450 கீழே ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் லெவலில் அடுத்து இங்கே இருக்கிறது 23,580 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது பவுன்ஸ் பேக்கில் நம்ம கால் எடுக்கலாம். இங்கே கால் எடுத்து ஸ்டாப் லாஸாக இங்கே பிளான் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 23,750 அடுத்து 800. ஸோ இப்போ அந்த 2 டார்கெட் வரைக்கும் இப்படி வச்சுப்போம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அடுத்த டார்கெட்டாக 23,950 அப்படிங்கிற 100 பாயிண்ட்ஸ் மறுபடியும் மேலே பிளான் பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவலுமே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவாக பிளான் பண்ணலாம். கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஓப்பன் ஆனால் நமக்கு ரெசிஸ்டன்ட் டார்கெட்டாக இந்த லெவல் புக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை இங்கிருந்து ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும். பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு புல் பேக்கில் இந்த என்ட்ரியை நம்ம காலுக்கு பிளான் பண்ணிட்டு டார்கெட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெவல் வச்சுப்போம். அட் சேம் டைம் இதுக்கு ரிவர்சல் ஆகுறது அப்படின்றது தான் இங்கிருந்து நமக்கு டார்கெட் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 23,650, செகண்ட் டார்கெட் 23,580, அதுக்கு அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 23,500. ஸோ இந்த 3 டார்கெட் வரைக்கும் கீழே போடலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் எப்படின்னா 23,800க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் இல்லாத வரைக்கும் ஒரு 5 to 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட் ரேஞ்சு தான். ஸோ ரேஞ்சுக்கான பிளான் தான் இப்பயும் நான் அதை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் டீடைல்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டியை நம்ம ஓவராலாக பார்த்துருவோம்.
பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ப்ரொவைட் பண்ண லெவல் அப்படிங்கிறது 49,800 இருந்து 49,360. ஸோ இந்த லெவல் ஆல்மோஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வேகமாக மேலே போக ஆரம்பிச்சு இப்போ ஓப்பனான அந்த லெவல்ல இருக்கு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த லெவல் இருக்கிறதும் ஜோன் லெவல் அப்படிங்கிற மாதிரி 850 to 900 அப்படிங்கிற அந்த லெவல் அப்படின்னு 900 to 49,950 48 49 950. ஸோ இந்த லெவல் இருக்கக்கூடிய ஜோன், இந்த ஜோன் வந்து எந்த பிளானையும் வச்சுக்க வேண்டாம். இந்த பிளான் பிரேக் அவுட், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வந்தால் அடுத்த டார்கெட்டை நம்ம 43,400 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து ஒரு 250 to 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம். அதாவது 49,500 பிளான் 49,950 பதிலாக நான் 50,000 வச்சுக்கலாம். 50,000 பிரேக் அவுட் ஆகும்போது இங்கிருந்து 50,250 to 300. ஸோ இது ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். சடனாக இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த டார்கெட் 50,450. ஸோ இந்த ரெண்டு லெவல் ஃபர்ஸ்ட் 50,250, அதுக்கப்புறம் 50,500. ஸோ இங்கிருந்தே ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரெண்டாவது டார்கெட் பிரிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் அவுட் சைட் பிரேக் அவுட் ஆகும்போது 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் 49,850 to 950 அப்படிங்கிற இந்த ஜோன் கூட நீங்கள் எந்த என்ட்ரியும் எடுத்துக்காதீங்க. வெயிட் பண்ணி எது பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். இந்த டைம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதாவது 50,500 அப்படிங்கிற லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அது வரைக்கும் நம்ம காலுக்கான பிளான் பண்ணலாம் இந்த பிரேக் அவுட் ஆகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.